பூவுலக நேயர்களுக்கு வணக்கம். சில நாட்களுக்கு முன்பாக வட அமெரிக்க பெருங்கடல் மற்றும் வளிமண்டலத்துக்கான கூட்டமைப்பு நோவா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கு. என்ன அறிக்கைன்னா, கடந்த 140 150 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கான ஒரு சூப்பர் சார்ஜ் எல்னினோ என்கிற ஒரு விஷயம் உருவாகும். அதோடைய தாக்கம் 2026 இறுதியில் மற்றும் 2027 துவக்கத்தில் கடும் வெப்ப அலைகளை உலகம் சந்திக்கும் என்று ஒரு எச்சரிக்கை செய்வது போல் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு முழுமையான ஆய்வுகள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 60 முதல் 70% இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிவதாக அந்த அறிவிப்பு சொல்கிறது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் பொதுவாக எல்னினோ என்பது நமக்கு தெரியும். பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ஒட்டியுள்ள பகுதிகளும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளும் கடலின் வெப்பம் அதிகரித்தால் அது எல்னினோ என்றும், கடலின் வெப்பம் சராசரியை விட குறைந்தால் அது லானினோ என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக எல்னினோ காலகட்டத்தில் கடலோட வெப்பம் அதிகமாக இருக்கும். சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். பொதுவாக சராசரி வெப்பத்தை விட 0.8 முதல் 1.2 டிகிரி அளவுக்கு உயர்ந்தால் அது எல்னினோ. அதை விட 1.5 அல்லது 1.8 அல்லது 2 டிகிரி அளவுக்கு உயர்ந்தால் அது சூப்பர் எல்னினோ என்று வகைப்படுத்துகிறார்கள் நோவா அமைப்பினர். இந்த ஆண்டு, அதாவது 2026-27 ஆண்டு நிச்சயமாக ஒரு சூப்பர் எல்னினோவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. 10 எல்னினோ ஆண்டுகளில் 7 ஆண்டுகள் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை மிகவும் குறைவாக பதிவாகி உள்ளதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு இந்திய வானிலை அமைப்பு IMD ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வரக்கூடிய ஆண்டில், இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை என்பது லாங் டேர்ம் ஆவரேஜ் சொல்லக்கூடிய நீண்ட கால சராசரியோட குறைவாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை விஷயத்தையும் IMD அமைப்பு அறிவித்துள்ளது. அப்போ இதையும் எல்னினோக்கான அறிவிப்பையும் சேர்த்து பார்த்தால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் மழை பொழிவு குறைவது மட்டுமல்ல, இந்தியா மிக மிக மோசமான அல்லது மிக அதிகமான வெப்ப அலைகளை சந்திக்க போகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த எல்னினோ இதை போன்று அதிகமான சூப்பர் சார்ஜ் எல்னினோக மாறுகிறது, அல்லது இந்த எல்னினோ அதிகமாக டெம்பரேச்சர் உயர்வதற்கான இயற்கையான காரணிகள் இருந்தாலும் இப்பொழுது ஏன் கூடுதலாக வெப்பம் அதிகரிக்கிறது என்பதை நாம் பொருத்தி பார்த்தோமே ஆனால், பெருங்கடலின் வெப்பம் மிக கடுமையாக அதிகரித்து விட்டதை நம்மால் புரிந்து கொள்ளவும் ஆய்வுகள் மூலமாகவும் நிரூபிக்க முடிந்துள்ளது. நாம் வெளியிடக்கூடிய கார்பனில் அல்லது வெப்பத்தில் வளிமண்டலத்தில் சூரிய வெப்பத்தை பூமியில் பட்டு திரும்பி போகும்பொழுது பசுமையில்ல குடிவாயுக்கள் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால இங்கே அந்த வெப்பம் தங்கியிருக்கின்ற வெப்பத்தை பெருங்கடல்களும் காடுகளும் வாங்கிக் கொள்கின்றன. ஒருவேளை இந்த பெருங்கடல்களும் மிகப்பெரிய காடுகளும் இல்லை என்றால் நேரம் இந்த பூமி உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக என்றோ மாறி இருக்கும். ஆனால் இந்த வெப்பத்தை கடல்கள் வாங்கிக் கொள்வதால் நாம் இன்னமும் ஓரளவுக்கு சமாளித்திருக்கக்கூடிய வகையில் பூமியின் வெப்பம் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்னமும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் இந்த பெருங்கடல்கள் வாங்கிக் கொள்கின்ற பெரும் வெப்பத்தால் என்ன நடக்குதுன்னா, கடலோட சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மிக அதிகமாக அதிகரித்து விட்டதாக ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அதுவும் முதல்ல 4 கிலோமீட்டர்ல மொத்த ஆவரேஜ் டெப்த் 4 கிலோமீட்டர் வச்சுட்டோம்னா, பெருங்கடலோட ஆவரேஜ் டெப்த் சராசரியான ஒரு ஆழம் என்பது ஒரு 4 கிலோமீட்டர் வச்சுட்டோம்னா, சில இடங்களில் 10 கிலோமீட்டர் இருக்கும், சில இடங்களில் 0 இருக்கும். ஆவரேஜாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வச்சுட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டருக்கு முழுவதுமாக வெப்பமாகி விட்டதாக ஆய்வுகள் நமக்கு சொல்கின்றன. இந்திய பெருங்கடலில் பல பகுதிகளில் மரீன் ஹீட் வேவ்ஸ், பெருங்கடல் வெப்ப தீவுகள் என்பது நிரந்தரமாக உருவாகி விட்டதாக அந்த ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அப்போ அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும்னா, கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்னினோ காலகட்டத்தில் எவ்வளோ வெப்பம் உயர்ந்ததோ, சராசரியாக எவ்வளோ வெப்பம் இருந்ததோ, இப்போ 20 டிகிரி இருக்கும். எல்னினோ காலகட்டத்திலிருந்து 20.6, 20.8, 20.9 அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்காக வச்சுக்கலாம். உயர்ந்துச்சுன்னா அந்த உயர்ந்த டெம்பரேச்சர் நீங்கள் லானினோ காலகட்டத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்னினோ காலகட்டத்தில் பதிவான வெப்ப அளவு இப்பொழுது லானினா காலகட்டத்தில் அந்த அளவுக்கு கடலோட வெப்பம் அதிகரிச்சிருக்கு. அப்போ இது கடுமையாக தொடர்ச்சியாக மாறுமே ஆனால் உலகம் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கும் என்பதை இந்த நோவாவின் அறிக்கை நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. உலகம் முழுவதும் பல்வேறு பேரிடர்கள், மிக தீவிரமான மழைப்பொழிவு, கடுமையான வறட்சி, கடுமையான வெப்பம், எல்லாமே மிக மிக கடுமையான விஷயங்களை இந்த எல்னினோ சூப்பர் சார்ஜ் எல்னினோ உருவாக்கும் என்று கவலையோடும் அச்சத்தோடும் அந்த ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருங்கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டங்கள், ஓஷன் கரண்ட்ஸ் அல்லது ஓஷன் ஸ்ட்ரீம்ஸ், அதுக்கும் எல்னினோவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அது உலகம் முழுவதும் செல்லக்கூடிய கடல் காற்று அல்லது வெப்ப காற்று அல்லது வெப்ப அலை, மழை மேகங்கள், இவை எல்லாவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அந்த ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்குது. இதே 2015 ஆண்டு அது ஒரு எல்னினோ ஆண்டு. அந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய காட்டுத்தீயை சந்தித்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்களை ஆஸ்திரேலியா இழந்தது, குறிப்பாக காட்டுயிர்கள்.
அதே நேரத்தில் இந்தியாவில் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மிக கடுமையான மழைப்பொழிவையும் நாம் தமிழகம் சந்தித்தது. அப்போ இது இந்த 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 பேராமீட்டர்ஸ் நமக்கு என்ன சொல்லுவதுன்னா, இந்த 2026 2027 இதுவரைக்கும் பதிவான ஆண்டுகளில் மிக மிக வெப்பமான ஆண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் நமக்கு வந்து இந்த நோவாவுடைய எச்சரிக்கை அறிக்கை நமக்கு வந்து சொல்லுது. அப்போ 2026 27 நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போது மிக கடுமையான வெப்ப அலைகள் தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகம் தயாராக வேண்டும், இந்தியா தயாராக வேண்டும். நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால் கடுமையாக உயரப்போகும் வெப்ப அலைகள். அதை இப்பொழுதே நாம் ஏப்ரல் முதல் வாரத்தில் 2ஆம் வாரத்தில் நம்மால் உணர முடிகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக உயர்ந்து வெப்ப அளவுகளை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஈரோடு, வேலூர் போன்ற பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸை வந்து தாண்டி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வரக்கூடிய ஆண்டும் இந்த 2026 2027 ஒரு வெப்ப அலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கடுமையான ஒரு சவாலாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை நாம் உடனடியாக மேற்கொண்டு அதன் தாக்கத்தை நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் தாக்கத்தை மட்டுப்படுத்துவதற்கு நீண்ட காலமாக பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். டெம்பரவரியாக நாம் வந்து இதிலிருந்து நாம் தாங்கிக் கொள்வதற்கான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அதற்காக அரசும் பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.